நாம் பார்க்க போகிறது தேன் வளை கரடி. தேன் அப்படின்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னாக்கா, இந்த கரடிக்கு வந்து தேன்னா ரொம்ப பிடிக்கும். அதனால தான் இதுக்கு பேர் தேன் வளை கரடி. வளை அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மண்ணுக்கு அடியில் இது வந்து வாழக்கூடிய ஒரு வகையான விலங்கு. அது வீடே வந்து மண்ணுக்கடியில் தான் இருக்கும். எலி வலைன்னு சொல்கிறோம் இல்லையா, அதனால தான் வளை. கரடி இது வந்து ஒரு நாய் வகையை சார்ந்தது தான் இது. அதனால் இதை தேன் வளை கரடி அப்படின்னு அழைக்கிறோம். ஆப்பிரிக்கா அப்புறம் ஆசியாவினுடைய சில நாடுகள் எல்லாம் இதை வந்து பார்க்கலாம். உண்மையிலே காட்டுக்கு ராஜா நம்ம சிங்கம்னு நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் சிங்கத்தை காட்டிலும், புலியை காட்டிலும், சிறுத்தையை காட்டிலும், யானையை காட்டிலும் ஒரு வலிமையான விலங்கு காட்டில் உண்டு அப்படின்னா அது இந்த தேன் வளை கரடி தான். தேன் கூட்டில் போய் தேனை எடுக்குதுன்னா அது எவ்வளோ வலிமையானதுன்னு நினச்சி பாருங்கள். எத்தனை தேனி கொட்டினாலும் அதுக்கு உணர்வே இருக்காது. அந்த அளவுக்கு கடினமான புறத்தோல்களை கொண்டது இது. அது மட்டும் இல்லை, சிங்கமே எதிர்த்தாப்புல வந்தாலும் எதிர்த்து நின்று சண்டை போடுவோம். புலி எந்த விலங்காக இருந்தாலும் சரி, யானையெல்லாம் உண்டு இல்லைன்னு பண்ணிடும். அப்பேற்பட்ட உருவத்தை வச்சுக்கிட்டு யானையால் இதோட சண்டையே போட முடியாது. ஏன்னா இது வந்து ஒரு 2.5 அடி தான் நீளம் இருக்கும். அதில் 1 அடி வாலே இருக்கும், 1 அடி தான் உயரம் இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு விலங்கு இந்த தேன்வளை கரடி. அதாவது 8 மாதம் அதனுடைய கர்ப்ப காலம், 8 வருஷம் அதனுடைய ஆயுள் காலம், 16 மாதம் வரைக்கும் அது தாயோடு தான் இருக்கும். அதன் பிறகு தான் தனித்தது வரும். ஆமை ஓடு இருக்குல்ல, ஆமை ஓட்டை யாராலையும் உடைக்க முடியாது அப்படிம்பாங்க. உடைக்க முடியாத ஆமை ஓட்டை கூட உடைக்கக்கூடிய ஆற்றல் இதனுடைய கையில் உள்ள நகங்களுக்கு உண்டு, காலில் உள்ள நகங்களுக்கு உண்டு, இதனுடைய பற்களுக்கு அந்த வலிமை உண்டு. சிங்கத்தோடையோ புலி கூடயோ சண்டை போட்டுச்சுன்னா சிங்கம் புலி கூட இதோட நிற்க முடியாது. அந்த அளவுக்கு வலிமையானது இந்த தேன்வளை கரடி. பாம்பு கொத்துனா கூட, விஷத்தன்மையுடைய பாம்பு கொத்துனா கூட இந்த தேன்வளை கரடிக்கு ஒன்றுமே ஆகாது. ஏன்னா எத்தனையோ தேள்கள் கொட்டியும் கூட அது வந்து போராடிட்டு இருக்கு அப்படின்னா உயிர் போகாமல் எவ்வளோ வலிமையான ஒரு விலங்குன்னு பாருங்கள். அதனால் இதை யாராலையுமே வெல்லவே முடியாது அப்படிங்கிறனால தான் இதுக்கு ஒரு அசாத்திய தைரியம் வருது. அதனால் எப்பேற்பட்ட விலங்குடைய போய் தைரியமாக இது வந்து சண்டை போடுது. விஷமும் உள்ளே போகாது. பற்கள், நகங்கள், கால் நகங்கள், அந்த கீறல் எதுவுமே இதை ஒன்றும் செய்ய முடியாத அளவுக்கு ஒரு தடினமான ஒரு தோல் இதுக்கு இருக்கிறதுனால அதுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு அது வந்து உணருது. அதனால் உண்மையிலேயே வலிமையான விலங்காக இருந்தால் கூட இது கண்ணுக்கு அது அந்த அளவுக்கு வலிமையுடைய விலங்கு மாதிரியே தெரியாது. அந்த அளவுக்கு இது முழுக்க டிஃபென்ஸ், தடுத்து ஆடப்பட்டிருக்கு அதனுடைய தகவமைப்புகள் எல்லாமே. அந்த தைரியத்தில் துணிச்சலாக போய் யாரு கூட வேணாலும் சண்டை போடுவோம். சிங்கத்துக்கூடையோ புலி கூடயோ சண்டை போடும்போது கூட இது ஒரு கடி கடிச்சதுன்னு வைங்களேன், இதனுடைய பற்கள், இதனுடைய நகங்கள், கோடுகளை வச்சுக்கும்போது மற்ற மிருகங்களுக்கு தான் பாதிப்பு ஏற்படுமே ஒழிய இதற்கு ஒரு பெரிய பாதிப்பே இருக்காது. ரெண்டாவது, இது எளிதில் தப்பித்து கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றல் உடையது. எந்த ஒரு விலங்கும் இதை தாக்கணும் அப்படின்னு நினச்சி வந்தாலும் இதனுடைய உயரத்தின் காரணமாகவும் நீளத்தினுடைய காரணமாகவும் அது எளிதில் அந்த எதிராளிகிட்டேருந்து தப்பிச்சு போகக்கூடிய தன்மை அதுக்கு உண்டு. அவ்வளவு வேகமாக பாய்ந்து போகும், புலி மாதிரி பாயக்கூடியது. கிட்டத்தட்ட காட்டில் உள்ள எல்லா விலங்குகளினுடைய தகவமைப்பும் அம்சங்களும் ஒரு பொருந்தி இருக்கக்கூடிய ஒரு விலங்கு அப்படின்னா இந்த தேன்வளை கரடி அப்படிங்கிறத வந்து சொல்லலாம். இந்தியாலையும் சில மாநிலங்களில் இந்த வகையான ஒரு கரடிகளை நம்ம வந்து பார்க்கலாம். பொதுவாகவே வந்து கரடிகளுக்குன்னு ஒரு சில குணங்கள் இருக்கும். அதில் ரொம்ப விசேஷமான தன்மைகள் கொண்டது தான் இந்த தேன்வளை கரடி. மண்ணுக்கடியில் இது வாழுது. ஏன்னா அந்த நிலத்தோடு அதற்கு ஒரு தொடர்பு எப்போதுமே இருந்து கொண்டே இருக்கும். எந்த இடத்துல பூகம்பம் வந்தாலும் சரி, அது எந்த நாட்டில் எங்கே வந்தாலும் சரி, அந்த மண்ணோடு தொடர்புடைய உயிரினங்களுக்கெல்லாம் அது முன்கூட்டியே தெரிஞ்சிரும் அப்படிம்பாங்க இல்லையா. அந்த மாதிரி ஒரு பூமிக்கடியில் வாழக்கூடிய ஒரு உயிரினம் தான் இந்த தேன்வளை கரடி. மீண்டும் பல புதிய தகவல்களோடு, அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். பொதுவாக சில பேருக்கு கோபம் வந்தால் இன்னொருத்தரை பார்த்து கேட்போம், உனக்கெல்லாம் வெக்கம், மானம், ரோசம், சூடு, சொரணை இதெல்லாம் இருக்கான்னு கேட்போம். அதில் ரோசம் அப்படின்னா ஏதோ அவன் ரோசத்துக்கு வேலை பார்க்குறான்யா அப்படின்னு சில பேரை சொல்லுவாங்க. ரோசத்துக்கு வேலை பார்க்குறதுன்னா ரொம்ப சரியாக வேலை பார்க்கணும். எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அந்த இலக்கை நோக்கி பயணிக்கிறதுக்கு
என்ன தவறு என்ன குற்றம் நம்ம மேலே சொன்னாலும் அதை மீறி வேலை பார்க்குறது, ரோஷத்துக்கு வேலை பார்க்குறது. அது முடியாதது தான், ஆனாலும் வேலை பார்க்குறான். அப்படி ஆம்பளைகள் வந்து ரோஷத்துக்கு வேலை பார்க்குறாங்கன்னா பெண்களை விட 5 மடங்கு ரொம்ப சிறப்பாக அசத்தலாக வேலை பார்ப்பாங்கன்னு ஒரு ஆம்பளை சொன்னார். அது உண்மை தானே. இன்னொருத்தர் சொன்னார், ரோஷமா எங்களுக்கா, பெண்களை விடவா, என்னைக்கு கல்யாணம் ஆச்சோ அன்னைக்கு அது போயிடுச்சே, எதுவுமே நம்மக்கிட்ட இல்லையே, அதெல்லாம் ஊத்துட்டு தானே கல்யாணம் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னு இன்னொரு ஆண் சொன்னார். பொதுவாக ரோஷத்தோடு வாழ்வது அப்படின்னா குடும்பத்தை நல்ல மனைவி, நல்ல பிள்ளைகள், நல்ல குடும்பம், வருமானம் எல்லாத்தையும் சரியாக பண்ணி அடுத்தவங்க குறை சொல்ல முடியாத அளவுக்கு குடும்பம் நடத்துகிறது தான் ரோஷத்தோடு வாழுகிற வாழ்க்கை. வாழ்ந்து காட்டுகிறேன்னு வாழ்வது. அதில் கணவன் வந்து வேலைக்கு போவார் பல வீடுகளில், மனைவி வீட்டிலே இருப்பாங்க. இருந்தாலும் சண்டை வரும், திடீர்னு வரும். அந்த அம்மா சொல்லுவாங்க, நான் வீட்டிலையே இருந்துக்கிட்டு அப்படியே வந்து கிடக்கேன், நீங்கள் வெளியில் ஜாலியாக போயிட்டு வரீங்க, ஆஃபீஸுக்கு போகிறீங்க, ஏசி ரூமில் வேலை பார்க்குறீங்க, சந்தோஷமாக இருக்கீங்க அப்படின்னு மனைவி கணவனை பார்த்து திட்டுவாங்க. கணவன் சொல்லுவார், வேகாத வெயிலில் ஒரு 5 நிமிஷம் இந்த ஸ்கூட்டரை ஓட்டி போய் பாரு இந்த வெயிலில், அப்போ தான் தெரியும். திடீர்னு மழை வரும், அதில் நனைஞ்சு பாரு, அப்போ தான் தெரியும். ஆஃபீஸில் என்ன பாடுபடுறேன்னு நீ அங்கே வந்து வேலை பார்த்தா தான் தெரியும், நீ பாட்டுக்கு உட்காந்த இடத்துலேருந்து சொல்லாத அப்படின்னு. உடனே அந்த அம்மாவுக்கு கோவம் வந்துருச்சு. என்னங்க நீங்கள், நான் என்னமோ வீட்டில் சும்மா இருக்க மாதிரியும் நீங்கள் என்னமோ போய் படாத பாடுபட்டு வேகாத வெயிலில் ஏதோ பாறையில் கல் உடைச்சி சம்பாரிச்சிட்டு வர்ற மாதிரில பேசுகிறீங்க அப்படின்னு அந்த அம்மா கேட்டுச்சு. அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது, உனக்கு என்ன, காலையில் எங்களை அனுப்பிச்சி வச்சுட்டு வீட்டில் உட்காந்து ஜம்முன்னு டிவி பார்க்குற, யூடியூப் பார்க்குற, எதையாவது ஒன்று பார்த்துக்கிட்டு சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டே தூங்குற, எந்திரிக்கிற நாங்கள் வர்ற வரைக்கும், நாங்கள் தானே எல்லா பாடும் படுறோம் அப்படின்னு அவர் சொன்னார். இருங்க ஒரு விஷயம் வச்சுக்கிடுவோம், உங்களுக்கும் எனக்கும் பந்தயம் அப்படின்னு அந்த அம்மா சொன்னாங்க. இதெல்லாம் ராத்திரியில் நடக்குது. ஒரு நாள், ஒரே ஒரு நாள் காலையில் 5 மணிக்கு எந்திரிங்க என்னைய மாதிரி, எந்திரிச்சு வாசத்தெளித்து கோலம் போட்டு பல்ல விளக்கி அடுப்பை க்ளீன் பண்ணி காஃபி வச்சு காய்கறியை நறுக்கி சமையலை ஆரம்பித்து காலை டிஃபனையும் பண்ணி மத்தியானம் சாப்பாட்டையும் பண்ணி உங்களுக்கு எனக்கு 2 குழந்தைகளுக்கு அப்படின்னு தனித்தனியாக பாக்ஸில் டிஃபன் தனியாக சாப்பாடு தனியாக பிரித்து ஒன்றா போட்டு, அப்புறம் அதுகளுக்கு லஞ்சு பேக்கு ரெடி பண்ணி உங்களுக்கு லஞ்சு பேக்கை ரெடி பண்ணி, அப்புறம் அதுகளுக்கு எழுப்பி காஃபி கொடுத்து குளிக்க வச்சு யூனிஃபார்முக்குள்ளே அதுகளை திணித்து, அப்புறம் வந்து அதுகளுக்கு பையில் நோட்டு புஸ்தகம்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்து எடுத்து வச்சு அப்படி ஸ்கூலுக்கு ஒரு நாள் அனுப்பி பாருங்கள், நான் வந்து நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிறேன் அப்படின்னு அந்த அம்மா சொல்லிச்சு. மூச்சு விடாமல் சொன்னாங்க. நான் இப்போ 2 தடவை மூச்சு விட்டுட்டேன். மூச்சு விடாமல், ஏன்னா அந்த பாடுபடுவாங்க காலையில் பெண்கள் பார்த்திங்கன்னா, அப்படி சக்கரத்தை கட்டி தான் சுற்றி சுற்றி வரணும், அப்படி இருப்பாங்க. இவருக்கு ரோஷம் வந்துருச்சு. பெண்ணை இந்த வேலை நீ செய்கிறத நான் செஞ்சு காட்டினேன், அவ்வளோதானே, பார்த்துக்குருவோம் அப்படின்ட்டு படுத்துட்டாங்க. காலையில் 5 மணிக்கு எந்திரிச்சிட்டாருங்க இவர். எந்திரிச்சு மனைவியை எழுப்பி பார்க்குறாரு. அந்த அம்மா அதெல்லாம் முடியாதுன்னு படுத்துருச்சு. ஆரம்பித்தார் கடன்னு வாசல் தெளித்தார், கோலம் போட்டார், அடுப்பை பற்ற வச்சார், காஃபி போட்டார், அப்புறம் காய்கறியை நறுக்குனார், சாப்பாடை ரெடி பண்ணார், அந்தந்த டிஃபன் பாக்ஸில் போட்டார், லஞ்சு பேக்கில் வச்சார், பிள்ளைகளை எழுப்புனார், குளிக்க வச்சார், எல்லாத்தையும் யூனிஃபார்மை மாட்டினார், அவங்கவுங்க பையை ரெடி பண்ணி அவங்கவுங்ககிட்ட கொடுத்துட்டு 2 பேர்த்திட்டையும் கொடுத்துட்டு மனைவியை கடைசியாக எழுப்புனார். பை பாய், ஸ்கூலுக்கு போகிறோம், நான் ஆஃபீஸ்க்கு போகிறேன் அப்படின்னு. அந்த அம்மா அப்படியே தூக்க கலக்கத்தில் முழிச்சு பார்த்து, இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை, எந்த ஊரில் ஆஃபீஸ் வச்சுருக்காங்க, ஸ்கூல் வச்சுருக்காங்க, போய் படுங்க அப்படின்னுச்சு பாருங்க. ரோசப்பட்டு பிரயோஜனம் இல்லாமல் போச்சு. அடுத்த ஒரு நிகழ்வில் சந்திப்போம். இந்த நாள் இனிய நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். வணக்கம்.